உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். துளசி, துளசி நீதானே? துளசி நீதானே? போன் ஆன் பண்ணதும் அடுத்த நிமிஷம் சேது எனக்கு போன் பண்றான்னா அவன் நான் செத்து போயிட்டேங்கிற விஷயத்த நம்பல. அப்ப இன்னும் அவன் என்ன தேடிட்டு தான் இருக்கான். அப்படின்னா இப்ப நான் உயிரோட இருக்கேன்னு தெரிஞ்சிருக்குமா? ஏதாவது ஒரு வழியில நான் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு இங்க வர்றதுக்கு கண்டிப்பா முயற்சி பண்ணுவான். இப்ப என்ன பண்றது? அவன் என்ன கண்டுபிடிச்சு இங்க வர்றப்போ நான் இங்க இருக்க கூடாது. எவ்வளவு சீக்கிரம் இங்க இருந்து போக முடியுமோ அவ்வளவு நல்லது. அப்படி சேது நான் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டானா என்ன நடக்கும்னு என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. கடவுளா பார்த்து அவன் கிட்ட இருந்து தப்பிக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. நானும் அதை பயன்படுத்திக்கிட்டேன். எப்படியாவது அவன் என்னை தேடி வர்றதுக்குள்ள நான் இங்க இருந்து போயே ஆகணும். என்ன பண்ணலாம்? சாகிறதுனா கூட அதையும் நான் தான் முடிவு பண்ணணும். இனி நீயா எந்த முடிவும் எடுக்க முடியாது. புரியுதா? என்னடா பண்ற? என்ன ஜனனி அப்படியே படுத்துங்கிறா? எழுப்பி மேலே படுக்க சொல்லாமா? நல்லா அசந்து போய் தூங்குறாளே. எழுப்ப வேண்டாம். நீ யார் ஜனனி? எப்படி என் வாழ்க்கையில வந்த? உன்னை பத்தின எந்த விஷயமும் எனக்கு ஞாபகத்திலே இல்லை. நாம ரெண்டு பேரும் எப்படி காதலிச்சிருப்போம்னு எனக்கு தெரியல. ஒருவேளை எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருமா வராதான்னு கூட எனக்கு தெரியல. எது எப்படி இருந்தாலும் நான் உன்னை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவேன். தூங்கு ஜனனி. குட் நைட். ஜனனி, இந்த கோவில் உனக்கு ஞாபகம் இருக்கா? இந்த கோவில்ல நீ வேண்டிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் சிவா கண்ணு முழிச்சான். அவ்வளவு சக்தி வாய்ந்த தெய்வம். குலதெய்வத்துக்கிட்ட என்ன வேண்டிக்கிட்டாலும் பலிக்கும். வாங்க போலாம். வாடா. என் பேத்தி இருக்க வேண்டிய இடத்துல எவ்வளோ ஒருத்தி இருக்கா. இந்த விசாலாச்சு உலகத்துல இல்லாத ஏதோ மருமகளை பார்த்த மாதிரி தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்கா. இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ தெரியல. பாட்டி, நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். அம்மாவை தாங்குறதும் அவ அப்படியே நடிக்கிறதும் இதெல்லாம் பார்க்க சகிக்கல. ஆமா, வரக்கூடாதுன்னு தான் இருந்தேன். நீங்க கூப்பிட்டதுனாலதான் வந்தேன். இந்த கன்றாவி எல்லாம் பார்க்கணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா?
சரி கோவப்படாதீங்க. அது எப்படி மாமா கோவப்படாம இருக்க முடியும்? லாஸ்டா ஒரே ஒரு சுண்டல் தான் இருக்குன்னு கொடுத்தாங்க. அதையும் அக்கா எனக்கு கொடுக்க கொடு. மாட்டேன். போ போ மாட்டேன். எனக்கும் கொடு, கொஞ்சம் கொடு. வாங்க போலாம். வாங்க. கொடு. வாங்கம்மா வாங்க. டேய் இன்னும் எவ்வளவு நேரம் தான் ஆகும்? அண்ணே சீக்கிரம் போயிடல அண்ணே, கிட்ட வந்துட்டோண்ணே. சரி சரி கொஞ்சம் வேகமா போ. சரிண்ணே. அண்ணா அண்ணி அங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களாண்ணே? கண்டிப்பாடா, அவ அங்கதான் எங்கேயோ இருக்கணும். அவளை தேடி கண்டுபிடிக்காம இங்க இருந்து போகவே கூடாது. கடவுளே, இங்க இருக்கிற யாருக்கும் என் நிலைமை தெரியாது. ஆனா உனக்கு தெரியும். நான் வேணும்னு இந்த குடும்பத்துல இருக்கிற யாரையும் ஏமாத்தல. சேதுகிட்ட இருந்து தப்பிக்க வழி தெரியாம தான் இங்க கிடைச்ச சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்கேன். என்ன மன்னிச்சிரு. என்னோட பிரச்சனைக்கெல்லாம் நீ சீக்கிரம் ஒரு பதில் சொல்லுவேன்னு நான் நம்புறேன். அபிஷேகம் ஆராதனையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. இது அம்பாள் கழுத்துல இருந்த மாலை. சம்பிரதாயப்படி பொண்ணும் மாப்பிளையும் இந்த அம்பாள் முன்னாடி இந்த மாலையை மாத்திக்கணும். இவ கல்யாணம் எப்படி வேணா நடந்திருக்கலாம். இந்த குலதெய்வ சாட்சியா மாலையை மாத்திண்டா எல்லா திருஷ்டியும் தீர்ந்து போயிடும். என்ன வாங்கிக்கோங்கம்மா. ஜனனி வாங்கிக்கம்மா. நீங்க 2 பேரும் ஆயுசுக்கும் சந்தோஷமா இருக்கணும்னு மனசார வேண்டிக்கிட்டு 2 பேரும் மாலையை மாத்திக்கோங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும். அம்மா நீ முதல்ல தம்பி கழுத்துல மாலையை போடுமா, அதுக்கப்புறம் தம்பி மாலையை போடுவாரு. ஜனனி என்னாச்சுமா? அதான் பூசாரி சொல்றாருல்ல, மாலைய போடு. சாமி, என்னை ஏன் இப்படி ஒரு இக்கட்டான நிலைமையில கொண்டு வந்து விட்டுருக்க? நான் எப்படி இவர் கூட மாலையை மாத்திக்க முடியும்? என்னை எப்படியாச்சும் காப்பாத்து. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.